ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நமः. ஓம் மகாகணபதியே நமோ நமः. ಛಾಯಾದೇವಿ ಉಷಾದೇವಿ ಸಮೇತ ಸೂರ್ಯ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿನೇ ನಮೋ ನಮಃ. ಆದಿತ್ಯಾದಿ ನವಗ್ರಹ ದೇವತಾಭ್ಯೋ நமோ நமः. ஜோதிஷ சாஸ்திரங்கிறது வேதத்து ஒரு அங்கம். அது நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி வாழ்க்கையை நம்ம திட்டமிடுறது, எந்த மாதிரி தொழிலை செய்கிறது, எந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது, எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, இது எல்லாமே இந்த ஜோசிய சாஸ்திரத்தில் தெரியறது. அது சரியான முறையில் கையாண்டாக்கா எல்லாமே தெரியும். அப்படி இல்லாமல் இப்போ தொலைக்காட்சியில் சொல்கிறா இல்லையா, இந்த ராசிக்கு இந்த பலன் அப்படின்னு, அப்படிலாம் பண்ணாக்க அது அவ்வளோ சரியாக இல்லை, மனசுக்கு வேதனையாக இருக்குது. எது சரியான முறைங்கிறதுக்கு நம்ம லக்னம் தெரியணும், நம்ம ராசி தெரியணும். மொத்தம் 360 டிகிரி இருக்குது பிரபஞ்சம், ஆகாசம். அந்த 360 டிகிரியை 12 கட்டமாக பிரிச்சிருக்கு. ஒவ்வொரு கட்டத்துக்கும் 30 டிகிரி. நம்ம பிறக்கிறதே எந்த கட்டம் கிழக்கில் உதயமாக இருக்கோ அதுதான் லக்னம்னு சொல்கிறோம். நம்ம அந்த 30 டிகிரியில் மொத்தம் 9 நட்சத்திர பாதம் இருக்குது. ஒரு பாதத்துக்கும் தோராயமாக 3 டிகிரி, 3க்கு மேலே டிகிரி. அதனால் ஒரு 30 டிகிரியில் ஒரு முழு நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரத்தின் 2 பகுதியும் இன்னொரு நட்சத்திரத்தின் 2 பகுதியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நட்சத்திரம் 2 பகுதி, இன்னொரு நட்சத்திரம் 3 பகுதி இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 30 டிகிரியில் ஒரு வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்கும். நட்சத்திரம் சொல்கிற போது நம்ம ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தை தப்பாக நினச்சிட்டுறக்கூடாது. ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கிறது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இந்த 24 மணி நேரம் இருந்தாரோ அதுதான் நட்சத்திரம்னு சொல்கிறது. பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி. சந்திரன் இந்த 12 வீட்டையும் ஒரு சுற்று முடிப்பதற்கு தோராயம் 27 நாள் ஆகுது. அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் தோராயமாக 2.25 நாள் இந்த மாதிரி இருப்பறவர், 3 நாள் மேக்ஸ் அப்படி தான் இருப்பறவர். சந்திரன் எந்த நட்சத்திரம் இருக்காரோ அதுதான் பிறவி நட்சத்திரம்னு சொல்கிறோம். நம்ம நட்சத்திரங்கிறது வீடு. அது சந்திரன் வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். நான் உத்திர நட்சத்திரம் சொல்லியிருந்தேன். நான் அப்படின்னா என்ன அதுக்கு பொருள்னாக்க, சந்திரன் உத்திரங்கிற வீட்டில் இருக்கிற போது நான் பிறந்திருக்கேன்னு அதான் அதுக்கு பொருள். இது வேறு. லக்னம்னு சொல்கிற கிழக்க இந்த 12 கட்டத்தில் எந்த கட்டம் கிழக்கு உதயமாக இருக்கோ அதான் லக்னம்னு சொல்கிறது. இந்த லக்னத்தையே நான் 3ஆக பிரித்தேன். நான் 2 நட்சத்திரம் ஒரு பாதம். அது எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு நட்சத்திரம் 2 பாதம், இன்னொரு நட்சத்திரம் வேறு பாதமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். மொத்தத்தில் ஒரு பாதத்துக்கு தோராயமாக 3 டிகிரிக்கு மேலே இருக்கும். நம்ம எந்த பாதத்தில் பிறந்திருக்கோம் தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. என்னுடைய ஜாதகத்தையே நான் மேற்கொள்ள எடுத்துக்கிறேன். நான் பிறந்தது தனுர் லக்னம். இந்த தனுர் லக்னத்தில் மூலம் 4 பாதம் இருக்குது, பூராடம் 4 பாதம் இருக்குது, உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. எதில் நான் பிறந்திருக்கேன்னு சரியாக தெரிஞ்சாதான் என்னுடைய விதியெல்லாம் நன்னா தெரியும். விதிங்கிறது என்னென்னாக்க, போன பிறவியில் நான் செஞ்ச நல்லது கெடுதல் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு இந்த பிறவியில் எனக்கு ஜாதகம் அமையிறது. கர்மான்னு சொல்கிறது பிராரப்தம்னு சொல்லுவாள், ஆகாமின்னு சொல்லுவாள், சஞ்சிதம்னு சொல்லுவாள். இந்த 3மே இந்த பிறவியில் எனக்கு நடக்கும். அது ஒவ்வொன்றும் விதமாக நடக்கும். அதை பற்றி நான் பேசலை. இப்போ நான் தனுலகத்தில் பிறந்திருக்கேன்னு தெரியாது, அதுக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த தனுலகம் 2 மணி நேரம் தோராயமாக இருக்கும். அது ஒரு 4 நிமிஷம் மாறித்துனாக்க பாதம் மாறி போயிடும்.
மொத்தம் 9 பாதம் சொன்னேன் இல்லையா, 3 நிமிஷத்துக்கு மேலே 4 நிமிஷம் குறைவா தப்பாக இருந்தாக்க அந்த பாதம் மாறி போயிடும். அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கடிகாரம் ஒரு நேரம் காமிக்கிறது, நேரம் சரியாக குறிக்காமல் இருந்திருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். நான் எந்த பாதத்தில் பிறந்திருக்கேன்னு தெரியணுங்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி கர்ம பதிவு என்னன்னு பார்த்தா தெரியும். என் ஜாதகப்படி நான் போராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கேன். என் ஜாதகப்படி நான் ராசி கன்னியா ராசி, உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், இந்த 3மே புதனோட கர்ம பதிவில் வருது. புதனோட கர்ம பதிவில் வருதுங்கிற போது புதன் எதுக்கெல்லாம் அவர் விதியாக இருக்காருன்னு பார்த்தா, ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி, பேங்க் ஜாபு, இந்த மாதிரி உரை நிகழ்த்துவது, புத்தகம் எழுதுறது, அதுக்கப்புறம் புத்தகம் எழுத சொல்கிற போது அதில் எல்லாமே வரும். அது மேப் வரைகிறது கூட புத்தகம் எழுதுற மாதிரி தான். சினிமாவுக்கு டைலாக் எழுதுறது மாதிரி தான், பப்ளிஷிங் மாதிரி தான். அது புத்தகம், பப்ளிஷிங், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கர்ம பதிவு வர்றதில்ல. அறிவாற்றல் அதெல்லாம் வருது, நல்ல அறிவு இருக்கிறது அதெல்லாம் வருது. சாதாரண அறிவுன்னு சொல்கிற போது செகண்டரி எஜுகேஷன் வரைக்கும் புதன் அவருக்கு அவர் காரணமாக இருக்கார். ஹையர் எஜுகேஷன் சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிஹெச்டி, போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கெல்லாம் குருதான் காரணம்னு சொல்கிற வழக்கம். இந்த மாதிரி புதனுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது. நான் பேங்க்கில் வேலையாக இருந்தேன், ஆடிட்லாம் பண்ணிட்டுருக்கேன், நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நான். அதனால நான் இந்த புதன் கர்ம பதிவு தான் வந்திருக்கேன்னு நல்லா தெரியறது. இந்த முதல் 13 டிகிரியில் பிறந்திருந்தாக்க மூலம்னாக்க இந்த மூலம் செவ்வாய் கர்ம பதிவில் வருது. செவ்வாய் கர்ம பதிவுனாக்க போலீஸ், மிலிட்ரி, சமையல் செய்கிறது, பொருட்கள்லாம் வாங்கி விற்கிறது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அப்புறம் நெருப்பு சம்மந்தமான வேலை, சமையல் எல்லாம். சமையல் தான் ஹோட்டல்லையும் வேலையாக இருக்கலாம், இந்த செஃப்பாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களாம் முதல் பேமெண்ட் மூலம் கர்மப்பதிவில் வருது. அது எதையுமே நான் செய்யலை, நான் கண்டிப்பாக அது இல்லை. நான் பூராடம் 4க்கு அடுத்த மாதிரி உத்திராடம் இருக்குது, கடைசி ஒரு 3 டிகிரி மேலே இருக்குது. இந்த பூராடம் கர்மப்பதிவு என்னன்னு கேட்டாக்க குருவோட கர்மப்பதிவு. அது என்னன்னாக்க ஸ்கூலில் டீச்சர், காலேஜில் லெக்சரர், கம்பெனியில் ட்ரெயினர், இந்த மாதிரிலாம். அதுவும் நான் பண்ணலை. நான் ஏதோ ஒரு 6 மாதம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். 6 மாதம் 9 மாதம் தான் இருந்தேன். வாழ்க்கையில் என்னுடைய எல்லா நாட்களும் ஆடிட்டிங்கில் தான் இருந்தது. அதனால் கண்டிப்பாக தெரியும், இந்த புதன் கர்ம பதிவு தான் நல்லா தெரியறது. இந்த புதன் கர்ம பதிவு எனக்கு மாத்திரம் இல்லை, என் கூட பிறந்த அவர்களுக்கும் இருக்கும். அது எங்கள் அப்பாவுக்கும் இருக்கும், எங்கள் அம்மாவுக்கும் இருக்கும். அப்படி சேர்ந்துனாக்க எல்லாம் அப்படி இருந்துனாக்க இது சரின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எங்கள் அப்பா வேலையாக இருந்தது ஒரு ப்ரெஸ், அது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது மேப்பெல்லாம் பிரிண்ட் பண்ணுற ப்ரெஸ். அது அதனால் அப்பாவுக்கு சரியாக அமையிறது. எங்கள் அண்ணா பேங்க்கில் பெரிய போஸ்ட்டில் இருந்தார். அவர் பேங்க்கு புதன் கர்ம பதிவு தான், அதுவும் சரியாக வருது. என்னோடய ஒரு அக்கா ஸ்கூலில் டீச்சராக இருந்தால், ஹெட் மாஸ்டராக இருந்தேன். செகண்டரி லெவலில் ரொம்ப வருஷம் இருந்தாவன். அந்த உரையாற்றுறது, புத்தகம் எழுதுறது, ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் புதனை சேர்ந்தது தான். மீடியா அது அந்த அக்காவுக்கு சரியாக வருது. பெரிய அக்கா டவுன் பிளானிங் ஆஃபீஸில் மேப்பெல்லாம் பார்க்குற அந்த ஒரு உத்தியோகத்தில் இருந்தாவா. அதுவும் சரியாக வருது. 4 பேருக்கும் சரியாக வருது. அது மாத்திரம் இல்லை, எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் கடைசி நாள் வரைக்கும் 95 வயசு இருந்தார். அவர் அக்கௌண்ட்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தார். அவர்
அங்கேயும் சரியாக வருது. எங்கள் அப்பாவோட இன்னொரு அக்காவோட வீட்டுக்காரர் வந்து பேங்க்கில் வேலையாக இருந்தார், அவருக்கும் சரியாக வருது. எங்கள் அப்பாவோட இன்னொரு அக்காவோட வீட்டுக்காரர் வந்து வேதம்லாம் நல்லா படித்து பாடசாலையில் தொண்ட வேதிக் நாடுகள் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார், அதுவும் சரியாக வருது. இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் புதன் கர்மா சரியாக இருக்குது. முன்னாடி 13 டிகிரி சொன்னேன் இல்லையா, செவ்வாய் கர்மான்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அந்த நண்பர் வந்து முதல் பெண்ணில் பிறந்தவர், யாரும் என்ன தெரியும் எனக்கு, அதான் பிறந்திருக்கார் அவர். அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்கம்மா சமையல் வேலைலாம் பண்ணுறான். புதன் வந்து நெருப்புக்கு செவ்வாய் நெருப்புக்கு முதல் பெண் டிகிரி வந்து செவ்வாய் கர்ம பதிவு. செவ்வாய் வந்து சமையலுக்கு வந்து செவ்வாய் நெருப்பு இல்லையா, அவர் சோப்பு நிறமவர், நெருப்புக்கு அவர் தான் காரகத்துவம் இருக்குது. சமையல் வேலை வந்து அவரோட இதில் வருது. உங்கள் வீட்டில் அவங்க அம்மா சமையல் தான் பண்ணி சமையல் வேலை தான் பண்ணுறா, அப்பாவும் சமையல் வேலை தான் பண்ணுறார். அவர் சமையல் வேலை மாத்திரம் இல்லை, இந்த கல்யாணம் மாதிரி விஷயத்துக்கு சமையல் பண்ணுறதுக்கு பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பறவர், அது அவருடைய முக்கியமான டியூட்டி. அதுவும் சரியாக அமையிறது. அவர் தான் வந்து இந்த கல்யாண வீட்டில் வந்து பொருளை வாங்கி விற்கிறா இல்லையா, ப்ரொவிஷன்ஸ் எல்லாம், அது ஸ்டோர் ஒர்க்கில் வச்சுருப்பா, அதில் அவர் தான் பாதுகாக்கிறது. இந்த நபர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறான். ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கூட இந்த ஐடியில் என்ன வேலை அந்த நபருக்குனாக்க, வால்மார்ட் இருக்கு இல்லையா, வால்மார்ட்டு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் அதெல்லாம் தான் ஐடியில் பார்க்குறேன். அதுவும் சரியாக வரும். இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர், பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் செவ்வாயோட கர்மாவில் தான் வருது. அதனால அவருக்கு சரியாக இருக்குது, அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி முதல் 4 பாதம் மூலம், நடு 4 பாதம் பூராடம், கடைசி ஒரு பாதம் உத்திராடம். இந்த முதல் 4 பாதம் சொன்னேன் இல்லையா, அந்த செவ்வாய் கர்மா, அதில் எதுவுமே நான் செய்யலைன்னா, அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை. அது இந்த உத்திராடம் முதல் ஒரு பாதம் இருக்குது சொன்னேன் இல்லையா, அதுவும் குரு கர்ம பதிவில் வர்றது. குருன்னு சொல்கிற போது காலேஜில் ஹையர் எஜுகேஷனில் லெக்சராக இருக்கிறது, ட்ரெயினராக இருக்கிறது, இந்த மாதிரி தான் குரு கர்ம பதிவில் வருது. அதுவும் நான் பண்ணல. அப்படி பண்ணுறவரும் எனக்கு தெரியும். எனக்கு அவரும் தனுர் லக்னம், உத்திராடம் தான் லக்னமாக அமையும், முதல் பாதம் லக்னமாக அமையிறது. அவர் அந்த மாதிரி வேலை தான் செய்கிறாரு. அதனால் இந்த கர்ம பதிவு தெரிஞ்சு கொடுத்து எனக்கு இது தெரிஞ்சது இல்லையா. இப்போ நான் வந்து புதன் கர்ம பதிவில் இருக்கிறதுனால நான் நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்க நான் என்ன செய்யணும்னா, புதன் கர்மா யாரெல்லாம் செய்கிறாளோ அவருக்கும் உதவி செய்யணும். எல்லாருக்கும் தான் உதவி செய்யணும், முக்கியமாக அதுக்கு உதவி செய்யணும். என்ன உதவின்னு கேட்டாக்க, இந்த அறிவை நான் மாத்திரம் வச்சுக்காமல் 4 பேருக்காக ஷேர் பண்ணணும். அதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். யார் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எனக்கு ஆடிட்டிங் தெரிஞ்சது, எனக்கு வந்து ஆன்மீகத்தில் தெரிஞ்சது எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். நான் யூடியூப்பில் அதான் பேசுகிறேன். நான் யூடியூப் பதிவுக்கு காரணமே இந்த புதன் கர்மா நம்ம சரியாக செஞ்சாக்க நமக்கு இன்னும் இந்த பாவங்கள்லாம் குறைஞ்சிடும், நமக்கு புண்ணியம் சரியாகிடும், நிறைய ஆகும் அப்படின்னு. இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த புதன் கர்ம பதிவில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டம் வரும்னாக்க, அவரோட அறிவாற்றல் செலவு பண்ணி சொல்லிக் கொடுக்குறார் இல்லையா, அது சில பேருக்கு பொறாமையாக இருக்கும். இந்த பொறாமையினால் அது சரியில்லை, இது சரியில்லை, எப்படிலாம் வந்து வம்பு பேசுவார்கள். எனக்கு தெரிஞ்சு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் யாரும் வம்பு பேசினாக்க நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அதே சமயத்தில் நான் சொல்கிறது சரிதான் அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதுவும் எனக்கு வந்து வசமாகிறது. எனக்கு இந்த மாதிரி தான் வாழ்க்கையை நமக்கு என்னென்னு புரிஞ்சுட்டோம்னாக்க, என்ன வேலை புரிஞ்சுட்டோம்னாக்க, நான் போன பதவியிலே என்ன மாதிரி மனைவி வருவாள்னு அதுலேயும் தெரியறது. அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கே சொன்னேன். நான் இது தன் வாழ்க்கையை நடத்தினாக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் தேவையில்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கு போனாக்கே நான் தோற்றுப்படுவேன். நான் செவ்வாய் கர்மாவில் இல்லை. நான் இல்லை போலீஸ் ஆர்மி மாதிரி மசிலை யூஸ் பண்ணி எதாவது பண்ணினா அதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எனக்கு ஏற்பட்ட கர்மா வந்து புதனுடைய கர்மா. அது அறிவாற்றல் உபயோகப்படுத்தி எல்லாருக்கும் நல்ல விதத்தில் புரியணுங்கிற செய்கிறது தான் என்னுடைய வேலை. அது நான் செஞ்சுன்னு வரும்போது எனக்கு அதனால் நிறைய மகிழ்ச்சி கிடைக்கிறது, சமுதாயத்தில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது. எனக்கு அதுவே சந்தோஷமாக அமையிறது.
இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அவங்க கர்மபதத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டாக்க எல்லாமே நன்னா அமையும். இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த புதன்கிழமை இருக்கிறவர்களுக்கு அமானுஷ சக்தி எல்லாம் இருக்கும். அது நிறைய இருக்குது. எனக்கும் இருக்குது, எங்கள் அண்ணாவுக்கும் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கும் உண்டு. அப்பா நிறைய சொல்லுவாள். அப்பா சொல்லுறதுமே கரெக்டாக இருக்கும், எதுவுமே தப்பாக இருக்காது. இப்படி தெரியறதுனால இந்த அமானுஷ சக்தி வரும்போது பயம் இருக்காது நமக்கு. இது தப்பாக எதுவும் இல்லை, நம்ம பிறவிலேயே நமக்கு இந்த மாதிரி கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு என்ன தெரியும். இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும், விதிங்கிறது ஒரு பர்டிகுலர் பெரிமீட்டர், அதுக்குள்ளே இயங்கலாம் சொன்னேன் நான். அது மாத்திரம் இல்லை, இப்போ நல்ல விஷயம்லாம் செய்ய அந்த பெரிமீட்டர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நமக்குன்னு நிறைய செய்யறதுக்கு அனுமதி கிடைக்கும். நம்மால் நிறைய செய்யறதுக்கு முன்னாடி பிறவியில் எது இருந்ததோ அதை விட நிறைய செய்யறதுக்கு பிரபஞ்சம் அனுமதி கொடுக்கும். அதையும் நான் பார்த்துருக்கேன். நான் எதிர்பாராத விஷயமெல்லாம் நான் செஞ்சுட்டுருக்கேன். நான் அது கடவுளோட அருள், அந்த அனுமதி கிடச்சிருக்காது. இந்த விதிங்கிறது பிறக்கிறதே இருக்கிறதே ஒரு பேலன்ஸ் ஷீட். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் அசட்டை ஜாஸ்தி பண்ணிட்டே போகலாம், நம்ம லைபிலிட்டியை குறைச்சுட்டே போகலாம், புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணிட்டே போகலாம், பாவத்தை குறைச்சிட்டே போகலாம். இப்படி போனால் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் திருவள்ளுவர் தான் சொன்னார், தெய்வத்தால் அகாதனும் மெய் வருத்தம் கூலி தரும். தெய்வத்தால் அகாதனும் முயற்சி தான் மெய் வருத்தம் கூலி தரும். இந்த தெய்வத்தினால் எவ்வளோ தான் விதி இருந்தால் கூட முயற்சி இருந்தாக்க அது தன் உழைக்கிற போது நல்ல பலனாக கொடுக்கும். இந்த பதிவுகளோடு முடிச்சுக்கிறேன் நான். ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மகீசாः கோபிராமணேभ्यो சுமஸ்து நித்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय च समर्पयामि.